ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மக்களே. இன்றைக்கி ஆகஸ்ட் 9. ஸோ இன்றைக்கி என்னோடய ஸ்டடி ப்ரிப்ரேஷன் vlog தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. அண்ட் ஸ்டடி ப்ளஸ் என்னோடய ஹோம் ஒர்க் டியூட்டிஸ் எல்லாமே இருக்குது. அதையும் இந்த சேனலில், அதாவது இந்த வீடியோவில் நீங்கள் இப்போ பார்ப்பீங்க. ஸோ இந்த ஷெட்யூல் என்ன அப்படின்னா, நான் முந்தின நாள் நைட்டே போட்டு வச்சிட்டேன். அப்படின்னா தான் நெக்ஸ்ட் டே மார்னிங் படிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் வேக்கப் ஆனது 4 o'clock. ஸோ 4:20 ஆயிடுச்சு படிக்கிறதுக்கு. இப்போ நம்ம படிக்க போகிறது என்ன அப்படின்னா, தமிழ் எழுத்து அப்படின்ற டாப்பிக்லேயே சப்ஹெட்டிங்ஸ் நிறைய வரும். அதில் சார்பெழுத்து அப்படின்றதே ஒரு 10 வகையான எழுத்துக்கள் இருக்குது. அதில் சார்பெழுத்துலேயே கீழே சப்ஹெட்டிங்ஸாக ஒரு 10 எழுத்து இருக்குது. அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஏஎம்டிஎன் சேனல், அந்த சேனல் எல்லாருக்கும் ஒரு மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏஐஎம்டிஎன் அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது. அது கவர்மெண்ட்டே எடுத்து நடத்தக்கூடிய ஒரு சேனல். ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இந்த சேனலை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் பாஸ் ஆகியிருக்காங்க அப்படின்னு நிறைய இன்டர்வியூலலாம் கொடுத்துருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த சேனலை ஃபாலோ பண்ணி தான் நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட தனியாக புக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு புக் மெட்டீரியல்னு படிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நான் லேப்டாப், அதாவது இன்டர்நெட்டை ஃபேஸ் பண்ணி மட்டுமே நான் படிச்சிட்ருக்கேன். ஸோ அதில் எழுத்து அப்படின்றதே 4 வகையாக பிரியுது. ஸோ யூனிட் 1லேருந்தே நமக்கு ஒரு 25 கொஷின்ஸ் கிட்ட வரப்போகுது. அதாவது எழுத்து சொல் அப்படின்ற 2 டாப்பிக்கில் இருந்து. ஸோ அதுதான் நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ஃபஸ்ட் டே மார்னிங் அதை நோட்ஸ் எடுத்துகிட்டு ஒன்ஸ் படிச்சுப்பேன். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் அதை படிச்சுட்டு தான் நெக்ஸ்ட் நோட்ஸ் நான் எடுப்பேன். இதுதான் என்னோடய ரொட்டீன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாமே நான் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் என்னால் முடியலை. கிட்டத்தட்ட சார்பெழுத்துலேயே 10 வகை சார்பெழுத்தில் நான் குற்றிய லுகரம், அதாவது 4 சப்ஹெட்டிங்ஸ் தான் பார்த்தேன். இன்னும் 6 சப்ஹெட்டிங்ஸ் கிட்டே இருக்குது. ஸோ அதை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போஸ்ட்மார்ட் பண்ணிட்டேன் நாளைக்கு. நெக்ஸ்ட்டு ஒரு 6 ஆனப்போ ஒரு 6 to 7:30 பாலிட்டி படித்தேன். அதில் அட்டவணையில் ஒரு 8 இருக்கும். அதுக்கப்புறம் அதிலேருந்து கீழே சப்ஹெட்டிங்ஸாக ஒரு நிறைய தொகுதி இருக்குது. அதில் ஒரு 1 to 15 தொகுதி வரைக்கும் பார்த்தேன். 1 to 50 வரைக்கும் நம்ம மனப்பாடம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு 8 o'clockலாம் நான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதர் தென் வீட்டு ஒர்க்கு கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ மாவு அரைக்கிறது, வெஷல் வாஷிங் பண்ணுறது, அது எல்லாமே இருந்துச்சு. இன்றைக்கி ஹஸ்பண்ட் ஆக்சுவலாக வெளியே சாப்பிட்றாங்க. அதாவது அவங்க ஆஃபீஸில் ஃபுட் அரேஞ்ச் பண்ணுறதுனால இன்றைக்கி எனக்கு மார்னிங் குக்கிங் இல்லை. ஸோ நான் மார்னிங் சும்மா சிம்பிளாக பண்ணி சாப்பிட்டுட்டு மதியானத்துக்காக எனக்கும் பாப்பாவுக்கும் ஒரு சாம்பார் சாதம் ரெடி பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ரொம்பவே சிம்பிளாக 1 pot ரைஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு யூடியூப்பில் பார்த்து தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் எப்போவுமே சமையல் பண்ணுறதுக்கு முன்னாடி யூடியூப்பில் ஒரு ரீகேப் பார்த்துட்டு தான் நான் சமைப்பேன். ஸோ அப்படின்னா தான் எனக்கு நல்லா வரும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி. நான் சமைக்க ஆரம்பித்து ஒரு 1 year தான் ஆகுது. ஸோ அப்படி தான் நான் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு பாப்பா எழுந்திரிச்சிட்டா. ஸோ ஈவினிங் வரைக்குமே ஒர்க் போயிட்டே இருந்துச்சு. ஸோ மதியானம் சாப்பிட வச்சுட்டு தூங்க வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறமா அவளை எழுப்பி பாலாத்தி கொடுத்துட்டு மறுபடியும் நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலாத்தி கொடுக்கலான்ட்டு வந்தேன். கொஞ்சம் நேரம் அவள் கூடயும் ஸ்பெண்ட் பண்ணணும்ல டைம். அதனால் அவளையும் கொஞ்சம் நேரம் விளையாட வச்சுட்டு திரும்பியும் படிக்க வந்தேன். இப்போ திருக்குறளில் ஒழுக்கமுடைமை அப்படின்ற ஹெட்டிங் தினமும் ஒரு குறள் படிச்சிருவேன். ஸோ இன்றைக்கி ஒழுக்கமுடைமை அந்த அதிகாரம் படித்து முடிச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு மணி 7 ஆயிடுச்சு. ஸோ நம்ம கல்ச்சர் எப்போவுமே ஈவினிங் விளக்கேற்றுறது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது வீட்டுக்கே ஒரு பாசிட்டிவிட்டிவாக நமக்கும் மனசு சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதையும் இந்த வீடியோவில் நான் இன்க்ளூட் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த விஷயம். அதனால் ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஷெல்ஃப் இன்றைக்கி தான் செட் பண்ணேன். எப்படி இருக்குன்னு எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி இது ஒரு மொபைல் பேக் பண்ணி தரக்கூடிய ஒரு பாக்ஸு. அதை அப்படியே ஷெல்ஃபாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு யூடியூப்பில் பார்த்தேன். அதை அப்படியே செஞ்சுட்டேன். ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நான் படிக்க வந்தது என்ன அப்படின்னா, தமிழை மறுபடியும் ரீகேப் பண்ணிக்கிட்டேன். ஸோ தமிழ் எப்படி படிக்கலாம்னா, மறுபடியும் காலையில் படித்ததை
நான் மறுபடியும் ரீகப் பண்ணி படிச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 7 to 8 வரைக்குமே படிச்சுட்டு டின்னர் சாப்பிட வந்துட்டோம். நைட்டு வந்து தோசை தான். ஸோ 3 பேருக்குமே தோசை சுட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் பாப்பா கூட விளையாடிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் தூங்கிட்டோம். ஸோ நைட்டெலாம் முழிச்சு இருந்து படிக்கிறது கஷ்டம். ஏன்னா 4 மணிக்கு மார்னிங் எந்திரிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நைட்டு சீக்கிரம் தூங்கியே ஆகணும். அதுவும் என் பாப்பா தூங்கவே தூங்காது. ஸோ நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து எதெல்லாம் முடித்தேன் அப்படின்றத டிக் பண்ணுறது இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப பெரிய விஷயம் சாதித்த மாதிரி அப்படி ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஸோ இதை பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து எடுத்து பண்ணுங்கள். ரொம்பவே மனசு சந்தோஷமாக பீஸ்ஃபுல்லாக நெக்ஸ்ட் டே மார்னிங் எப்போ படிக்கலாம் அப்படின்னு ஒரு சீக்கிரம் படிக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனை வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் டேக்கும் பிளான் ஷெட்யூல் போட்டு வச்சிட்டேன். ஸோ இது வந்து நான் ஒரு பெரிய சார்ட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் இன்றைக்கி என்னெல்லாம் படித்தேன், எவ்வளோ நேரம் படித்தேன், டோட்டல் எவ்வளோ மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணேன் படிக்கிறதுக்கு அப்படின்றத நோட் பண்ணி வைப்பேன். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு 4 days பார்த்திங்கன்னா நான் வந்து படிக்கணும்னு சொல்லிட்டு படிக்கவே இல்லை. கடைசியில் 9th அன்னைக்கு தான், August 9th அன்னைக்கு தான் நான் வந்து புக்கு எடுத்திருக்கேன். ஸோ 1ஆம் தேதியிலேருந்து படிக்க ஆரம்பிக்கணும்னு நினச்சேன்னா டேட் வந்து 9 ஆயிடுச்சு படிக்கிறதுக்கு. ஸோ இது கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இது எனக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சார்ட்டு. ஸோ நாளைக்கும் கண்டிப்பாக உட்காந்து ஷெட்யூல் படி நான் படிக்கணும்னு நினச்சிருக்கேன். ஸோ அதர் தென் கீழேயும் ஒரு சின்ன மோட்டிவேஷனுக்காக ஒன்று போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது ஃபுல்லாக டேட்டு August to September வரைக்கும் நமக்கு எவ்வளோ டேட் இருக்குது, அதுக்குள்ளே நான் வந்து ஒரு மேக்ஸும் தமிழும் மட்டுமாச்சும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு போய் எக்ஸாம் எழுதணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு எழுதுகிறேன். ஸோ அதில் எவ்வளோ மார்க் எடுக்கிறேன் அப்படின்றது முக்கியம் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு இந்த இயர் இல்லைனாலும் நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக ஜாப் எடுக்கணும். ஸோ பாப்பா வர சின்னதாக இருக்கா, அவளையும் கொஞ்சம் வளர்க்கணும். அதனால் வந்து சரி இப்போ படிக்க ஆரம்பித்தோன்னா நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக கன்சிஸ்டண்ட்டாக படித்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக எடுக்கலாம் அப்படின்ற நோக்கத்தோடு தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இது உங்களுக்கும் இந்த வீடியோ மோட்டிவேட்டிங்காக இருந்துச்சுன்னா கீழே தம்ப் சிம்பிள் கொடுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.